முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முக்கிய அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். பல்வேறு முக்கிய விஷயங்கள் இந்த அறிவிப்பில் பார்க்கக்கூடியவையாக இருக்கின்றன. இவருடைய அறிவிப்பு குறித்து உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? திருமாவளவன், பதிவு செய்யுங்கள். தமிழக முதல்வர் அவர்களின் இந்த அறிவிப்பை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. காலம் தாழ்ந்த முடிவுதான் என்றாலும் கூட இது ஆறுதலாய் இருக்கிறது. ஆனால் அறிவிப்புகளில் இழப்பீடு குறித்த அறிவிப்பு என்பது மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. மத்திய அரசிடம் நாம் கேட்டு பெற வேண்டும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட மாநில அரசின் இந்த அறிவிப்பு அனைத்து தரப்பினரையும் திருப்திப்படுத்தக்கூடியதாகவும் இல்லை. யாருக்கு இழப்பீடு கிடைக்கும் என்று அறிவித்திருக்கிறாரோ அவர்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் அமையவில்லை. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் மட்டுமே இழப்பீடு வழங்கப்படும் என்று கூறியிருப்பதே மிகுந்த ஏமாற்றத்தை தருகிறது. ஒவ்வொரு கட்சியும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் வழங்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற நிலையில் 10 லட்சம் ரூபாயாவது அறிவித்திருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பு. அதேபோல் ஏக்கருக்கு 25,000 வழங்க வேண்டும் என்று விவசாயிகளின் தரப்பிலே எழுப்பப்பட்ட அந்த கோரிக்கைக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் 5இல் 1 பாகம்தான் முதல்வர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5,700 ரூபாய்க்கும் குறைவாக அந்த அறிவிப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் ஏமாற்றமடைந்திருப்பதைப் போல முற்றிலும் ஏமாற்றமடைந்திருப்பது விவசாய தொழிலாளர்கள். நிலமே இல்லாதவர்கள், விவசாய தொழிலை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள், அவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்போதுமே இப்படிப்பட்ட நிவாரணங்களை அறிவிக்கிற போது விவசாயிகளுக்கு கிடைக்கிற பயன் கூட அதில் 10இல் 1 பங்கு கூட விவசாய தொழிலாளர்களுக்கு கிடைப்பதில்லை. அவர்கள்தான் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள், அன்றாடம் காட்சிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே விவசாய தொழிலாளர்களின் பாதிப்பையும் கருத்திலே கொண்டு முதல்வர் அவர்கள் அதையும் ஒரு மதிப்பீடு செய்ய வேண்டும், அவர்களுக்கும் இழப்பீடு வழங்க முன்வர வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் வேண்டுகோள். திருமாவளவன், நீங்க நிறைய விஷயங்கள் முக்கியமா குறிப்பிட்டிருந்தீங்க. இதுல பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கும் போது யாருக்கு அந்த நிவாரண உதவி சென்றடைய வேண்டுமோ அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப 3ஆம் தேதி ஆரம்பிச்ச அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடைய குழு பல்வேறு இடங்களிலும் ஆய்வு நடத்தி நேற்றைய தினம் ஆய்வறிக்கையை முடித்திருந்து இன்றைய தினம் முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதில் என்னென்ன விஷயங்கள் இந்த அறிவிப்பில் என்னென்ன விஷயங்கள் இன்னும் சேர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்ன? விவசாயிகள் மட்டும் பாதிக்கப்படவில்லை, விவசாய தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த குழு இணைத்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. விவசாய தொழிலாளர்களை பற்றி எப்போதுமே கவலைப்படுவதாக ஆட்சியாளர்கள் இல்லை. அதுதான் மிகுந்த வேதனைக்குரியது. ஆக விவசாய நிலங்களை மட்டுமே சார்ந்து வாழக்கூடிய நிலமில்லாத இந்த விவசாய தொழிலாளர்கள் குறித்து ஒரு ஆய்வு செய்ய வேண்டும். இந்த ஆய்வு குழுவுக்கு அதற்கான பணியை ஒப்படைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அடுத்து மற்ற விவசாயங்கள் என்பது ஒரு வகையான விவசாயம் மட்டுமல்ல, நெல் மட்டுமல்ல, பல்வேறு வகையான விவசாயங்கள் உள்ளன. அத்தனை விவசாயிகளும், அதாவது தென்னை விவசாயிகள் இருக்கிறார்கள், பனை விவசாயிகள் இருக்கிறார்கள், நெல் விவசாயிகள் இருக்கிறார்கள், ஊடுபயிர் விவசாயிகள் இருக்கிறார்கள், இப்படி பல்வேறு வகையான விவசாயிகள் இருக்கிறார்கள். இந்த விவசாயிகள் அனைவரும் இந்த பட்டியலில் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டார்களா, இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார்களா? அது ஒவ்வொன்றுக்கும் ஏக்கருக்கு ஏக்கர் வேறுபடும். நெல் பாதிப்புக்கு வேறு வகையான இழப்பீடு, தென்னை விவசாயத்திற்கு ஏக்கருக்கு வேறு வகையான ஒரு பாதிப்பு, அதற்கான இழப்பீடு வேறு. இப்படி அது பல்வேறு வகையில் மாறுபடும். இதை எந்த அளவுக்கு ஆய்வுக்குழுவினர் ஆய்வு செய்து மதிப்பீடு செய்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கையை பார்த்தால்தான் தெரியும். ஆனால் 19 மேலோட்டமாக விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கக்கூடிய வகையிலே, இந்த போராட்டங்களுக்கு ஒரு விடை சொல்லக்கூடிய வகையில ஒரு அறிவிப்பை தமிழக அரசு முதல் கட்டமாக செய்திருக்கிறது என்கிற வகையில் நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் இன்னும் அது ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டும், விரிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டும், விவசாய தொழிலாளர்களுக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும். எல்லாவற்றையும் விட முதலமைச்சர் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பெற்று உடனடியாக பிரதமரை சந்தித்து தமிழகத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக அறிவிக்க வலியுறுத்த வேண்டும். மத்திய அரசிடமிருந்து நமக்கு தேவையான இழப்பீட்டை கேட்டு பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வற்புறுத்துகிறேன். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திருமாவளவன்.